ஹை விவர்ஸ், கூலி படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமைங்கிறது வேணும். செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாக தான் போகுது, போர்னா அடிக்கல. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. தேவாவோட ஃப்ரெண்டு தான் ராஜசேகர். ராஜசேகரை யாரோ கொலை பண்ணிடுவாங்க. ராஜசேகரை யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொலை பண்ணுறது தான் நம்ம தேவாவோட ஒரு வேலை. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரியை தாண்டி என்ன நடக்குதுன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையை. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஃபைட் சீன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. செம்ம மாசா பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த மொத்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. அவரோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அனிருத் தலைவருக்குன்னு ஸ்பெஷலா இறங்கி செய்வாரு. இதுலயும் இறங்கி தாங்க செஞ்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. ஆனா ரைட்டிங் 2 கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மற்ற கேரக்டர்னா பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத கேரக்டர் தான் எழுதியிருக்காரு. நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே பெருசா ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட கதையும் அந்த கதை எந்த மாதிரி இடத்துல நடக்குது அப்படிங்கிற அந்த செட்டுனா பாத்தீங்கன்னா சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வருது, அது விசில் பறக்கும் தேட்டரில். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வயலன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள், பிளட் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் நிறையாவே வருது. இந்த படம் ஒரு ஓகேவான படமா, சுமாரான படமா, இல்லை வேற லெவல் படமா, பிளாக் பஸ்டர் படமானா எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தேட்டருக்கு போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசில் பறக்க நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி சீன்ஸு, மாசான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. கூலி படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.